ஜோதிடம், பில்லி சூனியம் போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான நம்பிக்கைகளுக்கு இடம் தராமல் அறிவியலை வளர்க்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று. ஜோசியம் பில்லி சூனியமா? ஜோசியம் என்னன்னு தெரியுமா சிஎம் சார்? இல்லை, அவருக்கு அதெல்லாம் தெரியும். அவருக்கு நேர்மை தெரியும், மக்களை நம்பி இருக்கிறாரு. அந்த மூட நம்பிக்கையில் அவர் போக மாட்டார். ஏன்னா முதுகில் கொக்கி போட்டுன்னு தொங்குறாங்க, நிறைய பண்ணுறாங்க, தீ மிதிக்கிறப்பெல்லாம் குழந்தைக்கெல்லாம் அடிப்படுது, நிறைய பேர் விழுந்து இது பண்ணுறாங்க. பல மூட நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை வேறு, மூட நம்பிக்கை வேறு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜோசியம் தப்பா ரைட்டாக தெரியலையே. ஜோசியம் பார்ப்பீங்க, தெரியலையே என்னன்னு சொல்கிறது. இந்த ஜோசியக்காரருக்கு ஏதோ பதவி அவரு வாங்கியாச்சு. அவர் ஃப்ரெண்ட்ஸு, அவர் செய்தி தொடர்பாளர், ஜோசியக்காரர் இல்லை. வேறு மூட நம்பிக்கை எதிராக வேறு சட்டம். சனாதனத்தை ஒழிக்கணுமா ஒழிக்கக்கூடாதா அது வேறு சொல்லணும். அப்புறம் ஆணவ கொலை தடுப்பு சட்டம். ஐயோ என்ன ஆகுதுன்னு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ், விஜயன் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், சிஎம் சார் பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் சிஎம்மாக இருந்தாலும் அவர் கஷ்டப்படுறாரு. அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு 30 வருஷத்துக்கு நம்ம இப்படியே பேசி குழந்தைகிட்டலாம் சொல்லி, அடுத்து 15 வயசு பசங்கிட்ட நம்ம இப்படியே சொல்லி சிஎம் சார் பாவம், விஜயன் பாவம் அப்படி சொல்லி அவங்க ஓட்டு. அதுக்கப்புறம் இப்போ கை குழந்தை இருக்கும், கை குழந்தை தூக்கி கத்துற குழந்தைகிட்ட சிஎம் சார் பாவம், விஜயன் பாவம் கஷ்டப்படுறாரு, அவர் நமக்காக தான் இருக்காரு, அவரு நமக்காக வந்தாரு அப்படின்னு சொல்லி ரீல்ஸ் போட்டு நீங்க விஜயனாக்காக வேலை செய்ய. என்னானாலும் ஐ லவ் விஜயனா.